திருச்சியில் பெய்த தொடர் கனமழையின் காரணமாக சுவர் இடிந்து விழுந்து சிறுமி உயிரிழந்துள்ளார். இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருச்சியில் தொடர்ந்து பெய்து வந்த கனமழையின் காரணமாக சுவர் இடிந்து விழுந்து சிறுமி உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. மழையால் சுவர் இடிந்து விழுந்து சிறுமி உயிரிழந்துள்ளார். திருச்சியில் தொடர்ந்து பெய்து வந்த கனமழையின் காரணமாக சுவர் இடிந்து விழுந்து சிறுமி உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருச்சியில் தொடர்ந்து கனமழை பெய்து வந்ததன் காரணமாக சுவர் இடிந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் சிறுமி உயிரிழந்துள்ளார். இது குறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கோவிந்தராஜ் இணைப்பில் இணைகிறார். கோவிந்தராஜ், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். பவித்ரா, திருச்சி மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட கீழரன் சாலை சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் இருக்கின்றன. இந்த பகுதியில் சேர்ந்த சிவா சுகந்தி தம்பதியினருக்கு 4 பெண் குழந்தைகள் உள்ளன. இந்நிலையில் கடைசி பெண் குழந்தையான கார்த்திகா அப்பகுதியில் உள்ள பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் தனது வீட்டருகே உள்ள பாட்டி வீட்டிற்கு சென்றிருக்கிறார். நேற்று இரவு பெய்த கனமழையால் பாட்டியின் வீடானது மண் சுவர் மழைநீரில் ஊறிய நிலையில் இருந்திருக்கிறது. இந்நிலையில் திடீரென எதிர்பாராத விதமாக திடீரென அந்த சுவரானது சரிந்து விழுந்திருக்கிறது. இதில் இடுபாடுகளில் சிக்கி கார்த்திகா உயிருக்கு போராடிய நிலையில் அவர் மீட்கப்பட்டிருக்கிறார். அப்போது சுவர் அருகே நின்றிருந்த கொளஞ்சியம்மாள் இடுபாடுகளில் சிக்கியிருக்கிறார். தொடர்ந்து அவர்கள் அபாய குரலை எழுப்பிய நிலையில் அவரின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து இடுபாடுகளில் இருந்த இருவரையும் மீட்டிருக்கின்றனர். ஆனால் கொளஞ்சியம்மாள் காயம் ஏற்பட்டது. இதில் கார்த்திகா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த கோட்டை காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இறந்தவர்களின் உடலை மீட்டு திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர். காயமடைந்த கொளஞ்சியம்மாள் அதே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மழையின் காரணமாக இணைந்து வீட்டின் சுவர் விழுந்ததில் திரும்பி உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவமானது சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோவிந்தராஜ்.